அண்ணே உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. தியாகு கருமாத்தூர் எனக்கு தான். அன்புள்ள நண்பருக்கு, நீங்கள் திருமணம் செய்வதாக இருக்கும் ஜெயா உங்களுக்கு ஏற்றவள் அல்ல. ஏனென்றால் அவள் தனக்கு வரப்போகிற கணவன் உலக புகழ் பெற்றவனாக இருக்க வேண்டும், அவனுடைய பெயர் தினமும் பேப்பரில் வர வேண்டும் என்று நினைப்பவள். நீங்களோ வயலில் வேலை செய்துவிட்டு வரப்பில் படுக்கும் ஏழை விவசாயி. உங்களுக்கும் ஜெயாவுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமில்லை. அவள் உங்களை மணந்தால் அவள் வாழ்க்கை பாழாகிவிடும். உங்களுக்கு ஏற்ற ஜோடி ஜெயா இல்லை, அதே வீட்டில் இருக்கும் செல்விதான். முடிந்தால் அவளுக்கு வாழ்க்கை கொடுங்கள். இப்படிக்கு உண்மை விளம்பி. அண்ணே ராஜு, அண்ணே எனக்கு ஒரு மொட்டை கடைதாசி வந்திருக்கேன். உனக்குமா? உங்களுக்குமா? உனக்கு என்ன எழுதுபடி? அன்புள்ள நண்பருக்கு, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் செல்வி உங்களுக்கு ஏற்றவள் இல்லை. தனக்கு வரக்கூடிய கணவன் விவசாயியாக இருக்க வேண்டும், எளிமையானவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள். நீங்களோ ஒரு அரசாங்க அதிகாரி, நிரம்ப படித்தவர். உங்களுக்கும் செல்விக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமில்லை. அவள் உங்களை மணந்தால் அவள் வாழ்க்கை பாழாகிவிடும். உங்களுக்கு ஏற்ற பெண் செல்வி இல்லை, அதே வீட்டில் இருக்கும் ஜெயாதான். முடிந்தால் அவளுக்கு வாழ்க்கை கொடுங்கள். இப்படிக்கு உண்மை விளம்பி. உனக்கு எழுதின மாதிரி எனக்கு எழுதியிருக்கு, ஆனா பொண்ணுங்க பேர் மட்டும் மாறி இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு குழப்பமா இருக்கேன். தம்பி, இந்த பொண்ணுங்க நமக்கு சரிப்பட்டு வராது. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். ஏன் நிறுத்தணும்? யோ ஜோசியரே, இங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, கையில சொம்பு, தலையில புல்லு வேற முளைச்சிருக்கு. ரொம்ப நேரமா உட்கார்ந்திருந்தேன், பூமின்னு நினைச்சு புல்லு முளைச்சிருச்சு. ஜோசியரே, நல்ல இடம் பார்த்த. இந்த இடத்தை தவிர வேற இடம் கிடைக்கல. யோ, நாங்க பொண்ணை பத்தி சொல்றோம். ஓ அதுவா? ஏன் பொண்ணுங்களுக்கு என்ன குறைச்சல்? யோ, கல்யாணத்துக்கு முன்னாடி மொட்டை கடைதாசி வந்திருக்கு, அதனால இந்த கல்யாணமே வேணாம். அட என்னப்பா நீ, கல்யாணம்னா இந்த மாதிரி மொட்டை கடைதாசி வரத்தான் செய்யும், வதந்திகள் வரத்தான் செய்யும். இதெல்லாம் பெருசுபடுத்த கூடாது. பேசாம கல்யாணத்தை பண்ணிக்க. ஜோசியரே, பொண்ணுங்களையே மாத்தி சொல்லி லெட்டர் வந்திருக்கியா? மாத்திக்கிங்க, அது உங்க வசதி. அது எப்படியா? இதுல என்ன தப்பு? நீங்க கல்யாணத்துக்கு முன்னால தானே ஜோடிகளை மாத்திக்கிறீங்க. அவன் கல்யாணத்துக்கு பின்னாடியே ஜோடிகளை மாத்திக்கிறான். பேசாம கல்யாணத்தை பண்ணிக்கிங்கப்பா. அதெல்லாம் வேணவே வேணாம், பின்னால பிரச்சனையா போகும். என்ன பிரச்சனை? இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல, உங்களுக்கு அசிங்கம், எனக்கு அசிங்கம். ஊரே உங்களை பார்த்து சிரிக்கும். நான் போய் அந்த பொண்ணுங்க வீட்டுல சொல்லி ஜோடிகளை மாத்தி வைக்கிறேன். என்ன? போங்கப்பா, அட போங்கப்பா. என்ன போக மாட்டானுங்க, உட்கார்ந்தா தான் போவானுங்க. என்னங்க இது இவ்வளவு பெரிய ஓட்டையா இருக்கு? பாய் என்ன பழசா இருக்கன்னு பாக்குறியா? இது ரொம்ப ராசியான பாய். உட்காரு. இதோட பெருமையை பத்தி உனக்கு தெரியாது. இதுல எங்க பாட்டன் படுத்தாரு, எங்க தாத்தா பிறந்தாரு, எங்க தாத்தா படுத்தாரு, எங்க அப்பா பிறந்தாரு, எங்க அப்பா படுத்தாரு, நான் பிறந்தேன். இப்ப நம்ம படுக்க போறோம், நமக்கு பையன் பறக்க போறான். அடே அப்பா, இது படுக்கிற பாயா, புள்ள குடுக்கிற பாயா? என்னங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க தம்பிக்கு ஒரு மொட்டை கடைதாசி வந்ததுல அதை எழுதினது நான் தான். நீயா? ஏன் அப்படி செஞ்ச? பாத்தீங்களா பாத்தீங்களா, கோவப்படக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினல. இத பாருங்க, நீங்க தான் எனக்கு கணவரா வரணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். கோவமா? இல்ல, எனக்காக தானே இப்படி செஞ்ச. பரவாயில்ல, உட்கார். என்னங்க, நான் என்னோட ஆசைய ஒவ்வொன்னா சொல்லட்டுமா? சொல்லு. நீங்க காலங்காத்தால எந்திரிச்சு வயலுக்கு போகணும். போறேன். நான் களத்து மேட்டுக்கு கலையத்துல கஞ்சி கொண்டு வந்து தருவேன், நீங்க சாப்பிடணும். சாப்பிடுறேன். சாயந்தரம் வேலை முடிஞ்ச உடனே மல்லிகை பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும். வர்றேன். உங்க கையால வாங்கிட்டு வந்த மல்லிகை பூவை என் தலை நிறைய வைக்கணும். வைக்கிறேன். மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல 2 பேரும் கைத்துக்கட்டுல படுக்கணும். படுப்போம். அதுக்கு முன்னால நாம 2 பேரும் இங்கேயே இப்போவே அணைக்கணும். அணைக்கிறேன். ஏண்டி எல்லாத்தையும் ரயில் பெட்டி மாதிரி சச்சு விடுற? ஆமா, இதுக்கெல்லாம் நான் பெத்ததா? நான் பெத்தது 4, என் சக்கரத்தி பெத்தது 4. ஆக மொத்தம் நான் தானே பெத்தேன். ஆமா, பெருசா பெத்துட்டீங்க, பேச வந்துட்டீங்க.
இதுகளை எல்லாம் நான் தான் பணியோட செஞ்சு அனுப்ப வேண்டியது இருக்கு. அவன் ஒருத்தி இருக்கா ஜாலியா உட்கார்ந்துகிட்டு. எப்படி ஜாலியா இருக்கா, எப்படி ஜாலியா இருக்கான்னு கேக்குறேன். நான் ஒருத்தியே அடுப்படியில கிடந்து எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்ட வேண்டி இருக்கு. ஆனா நீ மட்டும் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஜாலியா மினிக்கிட்டு திரியற. அடி நீதாடி அடி நீதாடி அடி போடி. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? என்னப்பா வீட்லயே ஸ்கூல் நடத்த ஆரம்பிச்சிட்டியா? ஸ்கூல்லையா எல்லாம் நான் பெத்ததுங்க. ஓம் பசங்களா? ஒண்ணு கூட ஓம் முகஜாடியே காண. ஒண்ணு அம்மாவாசை மாதிரி இருக்கு, ஒண்ணு பௌர்ணமி மாதிரி இருக்கு. அம்மாவாசை மாதிரியா இருக்கிறது என்னது, பௌர்ணமி மாதிரியா இருக்கிறது இவ இது. அப்ப என்னோடது மூன்றாம் பிற மாதிரியா இருக்கிறது ஒன்னது. நிலா குடும்பம் போல் இருக்கு. எல்லாம் ஒன்னால வந்ததுயா. ஏயா இவளுகளை 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நிம்மதியா இருக்க முடியுதா? நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? என்ன சொல்லு. இன்னொரு பொண்ணு இருக்கு, 3ஆம் தரமா கட்டிக்கிறியா? கட்டிக்கிறேன். அத நார கழிச்சு விட்டீங்களே. பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு டவுன் கூட்டிட்டு போ. ஏன் இங்க படிச்சா ஆகாதோ? டவுன்ல தான் எஜுகேஷன் நல்லா இருக்கும். எஜுகேஷனா? இங்கிலீஷ் கிழிஞ்சது. சரி சரி, கூடைய கொண்டாந்து இதுகளை எல்லாம் அள்ளி கொண்டு போ. போ எந்திரிக்கடா. ஏயா பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு தானே கூட்டிட்டு போற? பின்ன வியாபாரமா நான் கூட்டி போறேன். அப்போ பையா உன் பேர் என்னடா? தெரியாதா? பாத்து பையா இறங்குறா. டேய் வா, சாயங்காலம் வருவேன். ஷூக்கு பாலிசி போட்டு 15 ரூபா சம்பாரிச்சு வைக்கணும். என்ன ஸ்கூலு இதாண்டா ஸ்கூலு. 15 ரூபா சம்பாரிச்சு வைக்கல, தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். போ 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 போ. அப்பா எதுக்குப்பா சட்டை கழட்டிட்ட? எல்லாம் காரணமா தான். இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. எங்க நான் சொல்லி கொடுத்த பாட்டை பாடுங்க. அம்மா பசிக்குது, தாயே பசிக்குது. சாயங்காலம் வருவேன். ஆளுக்கு 15 ரூபா சம்பாரிச்சு வைக்கல, தோலை உரிச்சு விடுவேன். பாட்டுக்கு உட்காருங்க. அம்மா பசிக்குது, ஐயோ பேர் தெரியல, ஒண்ணும் தெரியல. அம்மா பசிக்குது, இவன் டோக்கன் கொடுத்துட வேண்டியதான். தாயே பசிக்குது. டேய் ஒரு விஷயம், வெளியில பிச்சை எடுத்தா உங்க அம்மாட்ட சொன்னீங்க, தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். சொல்ல மாட்டோம்பா. ஏய் வாங்க, பிள்ளைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டீங்களா? ஸ்கூல் கூட்டி போட்டு நல்லா படிச்சாங்க. எங்கடா படிச்சீங்க? பிளாட்பாரம் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல படிச்சாங்க. கண்ணா, என்ன பாடம் நான் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா பசிக்குது, தாயே பசிக்குது. அம்மா பசிக்குது, தாயே பசிக்குது. என்னங்க இது? வேற ஒண்ணும் இல்ல, கடவுள் வணக்கம். டவுன்ல சில ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுக்காங்க. வேற ஒண்ணும் இல்லையா? சரி சரி, குழந்தைங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பாங்க. உள்ள வாங்க கண்ணுங்களா, காப்பி தாரேன். இதுல தூக்க முடிய நான் என்ன பாடுபட்டேன். எனக்கு ஆரிச்சு கொடு. சரி வாங்க தாரேன். சரி நீங்க போங்க. அம்மா பசிக்குது, தாயே கடவுள் உனக்கு என்னமா சொல்லுது இல்லங்க? எல்லாம் பக்தியான பிள்ளைங்க. சரி வாங்க. என்ன தரையில நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான்? ஆமா, இவர் பெரிய ராஜ பரம்பரை. கால் போட்டு பாரு. என்னப்பா இந்த 2 குழந்தைகளை காணா? பீரோல இருக்காங்க. பீரோக்குள்ளே? அது என்ன புடவையா மடிச்சு வைக்கிறதுக்கு? ஆமா, இப்போ உன் குடும்பம்லாம் எப்படி இருக்கு? இப்ப சண்டையே வரது இல்லையே. நீங்க விளக்கத்தி வச்சீங்கல்ல. நான் விளக்கேத்தி வச்சேனா? அதுதாங்க சமாதானத்துக்கு. இவன் ஒருத்தன் தான் மரியாதையா இருக்கான். இங்க வாடா வாடா. உன் பேர் என்ன? மரியாதை ராமன். நீ சும்மா இருப்பா. இவன் சொல்ல மாட்டானா? பேசுறா. சொன்னா கேளுங்க. சும்மா இருப்பா. பேசுறா. இவங்க சொன்னா கேளுங்க. சும்மா இருப்பா. பேசுறா. டேய் ரொம்ப கேக்குறாரு, பேசு. போடாரி கட்ட முண்டம். பேசாம இருந்திருந்தா என் மரியாதையாவது மிஞ்சி இருக்கும். என்ன பட்டியாப்பா, சவிச்சுவா இருக்கியா? அடடே மாமா அத்தை, ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? இப்பதான் வரோம். ஒரு வாரம் தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். சரி உள்ள போங்க. யார் அவங்க? ரொம்ப நெருங்கிய சொந்தமோ? என்ன தூக்கி வளர்த்தவங்க. மத்தவங்க எல்லாம் நான் கீழே போட்டு மிதிச்சா வளர்க்கறாங்க. சும்மா இருக்கனே, நான் கடத்தருக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? என்ன வாங்க, ஊத்துனா தானே ராத்திரிக்கு வளர்க்கறியே. ஊத்துங்க ஊத்துங்க. உங்க வீட்டுல என்ன செலவு தான் ரொம்ப ஆகும் போல் இருக்கு. விளக்கேத்தி வைக்கிற விடிய விடிய எரியட்டு. நான் விளக்கேத்தலான்னு வந்தா இவ எனக்கு முன்னாடி விளக்கேத்திட்டாளா? நாசமா போக, நல்லாரு. நாளைக்கு நான் ஏத்திடுறேன். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுதே எம்மா. இன்னைக்கு
ஐயோ அடிப்பாவி, எனக்கு முன்னாடியே வந்து விளக்கேத்தி வச்சிருக்கா போல் இருக்கே. தோசமா போறவன் நல்லாரு. எனக்கு வச்ச நேரத்திலே 2 பேர்ல யாரோ ஒருத்தி விளக்கேத்தி வச்சிருக்கா. இன்னைக்கு அடி தூள் பண்ணிட வேண்டியதான். அடியே, அடி செல்லக்குட்டி, அடி கண்ணுக்குட்டி, துறங்கடி. மாமா நீங்களா? ஆண்டா, உங்க அத்தை தான் விளக்கேத்தி வச்சா. அது தப்பா? தப்பே இல்ல. ஏத்துங்க ஏத்துங்க, நான் விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நாம விரட்டல அந்த மனுஷன் வீட்டை விட்டே போயிட்டாரு. போய் 1 மாசம் ஆச்சு. என்னாச்சோ ஏதாச்சோ. ஆமாடி, இனிமே அவர் திரும்பி வந்தா நாம 2 பேரும் சண்டையே படக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும். என்ன? சரிக்கா. இனிமே அவர் திரும்பி வராரோ இல்லையோ. உட்காருங்க உட்காருங்க. நான் உட்கார்றதுக்காக வரல. ஏ, நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்கன்னு பாத்து போலான்னு வந்தேன். பார்த்தேன் போறேன். ஐயோ சொல்லாதீங்க, நாங்க சின்ன பொண்ணுங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ஆமாங்க, இனிமே நாங்க 2 பேரும் சண்டையே போட மாட்டோம், ஒத்துமையா இருப்போம். ஆமாங்க. அப்படியா? என்னங்க இது? கையிலே சைக்கிள் ஓட்டுறீங்க? கையெல்லாம் ஒரே வலியா இருக்கு. வலியா இருக்கா? உள்ள வாங்க, ஒத்தடம் தாரேன். வந்துடுறேன். அடியே டயர்டா இருக்கு, கையமிக்க விடுங்க. கொண்டாங்க கொண்டாங்க. 2 கொண்டாடிக்கான பாடு சிரமம் பண்ணி எவன் சொன்னது? நீங்க அமுக்குங்கடி. சுருக்கு போயிட்டேன். அது நான் அந்த கையில ஈயா கொசுவா. என் கைய நீ ஏடி அடிக்கிற? என் கைய நீ அடிச்சிட்டேல, உன் கைய நான் வெட்டுவியா? உன் கைய நான் கைமா போடல, என்ன கேளு. உன் கைய நான் குருமா போடல. நீ வாய மூடியா? சும்மா